ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் புரோட்டீன் சத்து அதிகம் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை அரிசி, ஒரு அரை கப் மைசூர் பருப்பு, ஒரு அரை கப் பச்சை பயிறு, அரை கப் உளுந்தம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, கூடவே ஒரு 6 பாதாம் சேர்த்திக்கங்க. கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்திக்கங்க. இந்த எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு திரும்பவும் தண்ணி போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க. 3 மணி நேரம் கழித்து இந்த ஊற வச்ச எல்லா தானியங்களையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலாக்களை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையெல்லாம் கலந்து மாவை நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுடுங்க. அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா மாவு தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை வச்சு நீங்கள் தோசை, இட்லி இது மாதிரி செய்யலாம். இந்த மாவை வச்சு நான் தோசை தான் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த சத்தான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் ஓடி விளையாடக்கூடிய குழந்தைகள், வேலை செய்யக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிப்பியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மூலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக இந்த சத்தான ரெசிபி உடலுக்கு ரொம்பவே எனர்ஜியை கொடுக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த ரெசிப்பியை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா உடல் எடை கூடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸு, பியூட்டி டிப்ஸ் இது மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.